ஹாய், குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ அந்த ஸ்டார் மூவியை நம்ம ஆன்மீக ரீதியாக பார்ப்போம். அவங்க அப்பா மோட்டிவேஷன் பண்ணனால அவனுக்கு அதிக ஆர்வம் வந்துச்சா, இல்லை அவனுக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சா? கருவிலேயே அவனுக்கு அதிகமான ஆசை இருந்திருக்கு. அவன் இதுக்காகத்தான் இந்த உலகத்திலேயே பிறந்திருக்கான். ஓகே. அப்புறம் அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுது. அப்புறம் எப்படினாலும் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. அந்த பெஸ்ட்டான அமைஞ்ச பிள்ளை காலேஜ் படிக்கும்போது இவன் கல்ச்சுரல் ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணுக்கு இவன் மோட்டிவேஷன் பண்ணுறான். நீ பெண்ணாக இருக்காத, உனக்கு பெண்ணாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் உடச்சி மேலே வா அப்படின்னு சொல்கிறான். அந்த பிள்ளை இவன் சினிமா வாய்ப்பு தரும் போது மூஞ்சில் தழும்பு இருக்கும் போது அந்த பிள்ளை இவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணுது. நீ அவன் சொன்ன டைலாக்கே இந்த பிள்ளை சொல்லுது. நீ வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்மளை கீழே இழுக்க தான் செய்யும். நீ தான் எல்லாத்தையுமே உடச்சி மேலே வரணும். அந்த பிள்ளை மோட்டிவேஷன் பண்ணுது இவனுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இவன் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறான், திறமை இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று தேவைப்படுது, பணம் தான் தேவைப்படுது. ஓகே, அந்த பணத்துக்காக வேலைக்கு போகிறேன், கார்பரேட் கம்பெனிக்கு போகிறேன். 1.5 வருஷம் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கும்போது அங்கே ஒரு நடிப்பு, ஒரு ஷூட்டிங் நடக்குது. அப்போ ஷூட்டிங்கில் சார் சொல்கிறாங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க, எனக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்படியே பார்க்க போகும்போது அந்த இடத்துல சரி இவனை நடிக்க சும்மா கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தங்க பேசுறது இவனுக்கு கேட்டுருது. இந்த மூஞ்சி வச்சு எப்போ அவன் நடிக்க போகிறேன்? அப்போ இவனுக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுது. நான் நடிப்பேன், அந்த மூஞ்சி உலகமே பார்க்கும்டா, நான் உலகத்தை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் அந்த பொண்ணு அதான் அவனுக்கு மோட்டிவேஷன் முன்னே வாழ்க்கை துணையை அமைஞ்சிருது. அந்த பொண்ணு வேலை ஆகுது. இவன் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அதையடுத்து இவனுக்கு பொம்பளை பிள்ளையும் பிறந்துடுது. பிறந்து இவனும் தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்புறம் பெரிய டைரக்டர் மூலமாக இவனுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. ஓகே, ஏன் இந்த காரணம் நடக்குது, ஏன் பிரச்சனை நடக்குதுன்னா, இவன் நடிக்க வந்திருக்கேன். வேலைக்கு போனால் வேலையே அப்படியே வேலைக்கு போயிட்டு வேலையே முடிஞ்சு போயிடும். வேலையிலே இருந்தால் பெரிய நடிகர் ஆக முடியாது. வேலையை விட்டு முழு முயற்சியாக நடிப்புக்கு தொடர்ந்து வாய்ப்பு தேடுறான். பெரிய டைரக்டர் மூலமாக இவனுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. இவன் பெரிய நடிகர் ஆயிடுறான். எல்லாத்தையும் தாண்டி மேலே வரேன். இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை நம்பணும். அதையடுத்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நமக்கு பிடிச்சத அவ்வளவுதான். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் இவன் செய்கிறான். ஓகே, அதையடுத்து நமக்கு மோட்டிவேஷன் பண்ண யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க அப்பா சொன்னதை விட அவன் அவ்வளோவா எடுத்துக்கல. அந்த பொண்ணு சொன்னதை ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டதே நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பெரிய இடத்துல அவன் நினச்ச மாதிரியே பெரிய நடிகராக வந்துடுறான். அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இவன் எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கேன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கணும் என்றும் என்றும் எப்போதும். ஓகே ஓகே பிடிச்சிருந்தா எடுத்துக்கிங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.